வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நடந்த டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட 30 தமிழ் கேள்விகளுக்கான விடை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பொறுத்துக. வெய்யோன், வெய்யோன்னா சூரியன், கொண்டல்னா மேகம், தாது மகரந்தத்தூள், எழினி திரைசீலை. ப்ரீவியஸ் இயர்ல வந்து அதே கொஸ்டின், சேம் கொஸ்டின். மேட்ச் பார்த்தலாம். பெரும் சித்திரனார், துரை ராசமாணிக்கம். இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சாலே நீங்க பிரபஞ்சன் அடுத்ததெல்லாம் கரெக்டாக பார்த்தலாம். பிரபஞ்சன் யாருன்னா உங்களுக்கு வைத்தியலிங்கம். கண்ணதாசன், கண்ணதாசனுக்கு இயற்பெயர் முத்தையா. கமலாயன், வே குணசேகரன். இதெல்லாம் கூட டெஸ்ட்ல கொடுத்துருப்போம் பாருங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் பி. பொறுத்துக. நட, நட அப்படிங்கிறது வினையடி. நடத்தல், இந்த ஒண்ணு நீங்க கெஸ் பண்ணியிருந்தாலே இது கரெக்டா ஆன்சர் பண்ணலாம். நடத்தல்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். தென் நில்லாமை, நடவாமை புக்ல கொடுத்துருப்பாங்க, அப்படியே நில்லாமை கொடுத்துட்டாங்க. எதிர்மறை தொழிற்பெயர். தல் அப்படிங்கிறது விகுதி. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஏ. பொறுத்துக. பீடுனா சிறப்பு, ஊழ் அப்படிங்கிறது முறை, தன் பெயல் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருக்கோம், நம்மளும் மேட்ச் கொடுத்துருக்கோம். குளிர்ந்த மழை தான் தன் பெயல். ஊழினா யுகம். கரெக்ட் ஆப்ஷன் ஏ. பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டின் 6 கூறுகள். இது சரிதான். பெரும்பொழுதுனா ஒரு ஆண்டோட 6 கூறுகள் தான். கூற்று 2 பார்த்தீங்கன்னா சிறுபொழுது என்பது ஒரு திங்களின் 6 கூறுகள். திங்கள்னா ஆக்சுவலா மாதம். ஆனா சிறுபொழுது வந்து மாதத்தோட 6 கூறுகள் கிடையாது, ஒரு நாளின் 6 கூறுகள். இந்த மாலை, வைகறை இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அது ஒரு நாளோட 6 கூறுகள். அதனால கூற்று 1 மட்டும் தான் சரியானது. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுதான் நீங்க எழுதிருக்கணும். இந்த மேட்ச் பார்த்தலாம். கார்காலம், கார்காலம் அப்படிங்கிறது ஆவணி புரட்டாசி. பின்பனி காலம், பின்பனி காலம்னா மாசி பங்குனி. முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை செக் பண்ணோம், கொடுத்துருக்காங்க பாருங்க. பெருந்திணை என்பது பொருந்தா காமம். கூற்று 2. பெருந்திணை ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று என இருவகைப்படும். இது ரெண்டுமே சரிதான். இந்த மேட்ச் பார்த்துக்காங்க. இப்போ நம்ம லாஸ்டா டெஸ்ட்ல கூட கொடுத்துருந்தோம் பாருங்க, இதே மேட்ச் அப்படியே வந்துருச்சு. சாலச் சிறந்தது உரிச்சொல் தொடர். அவரே சொன்னார் இடைச்சொல் தொடர். கேட்ட பாடல் பெயரச்ச தொடர். வருது பாருங்க. பாடி மகிழ்ந்தனர் வினையச்ச தொடர். அகத்தினில ஒரு கேள்வி கேட்டாங்க. குறிஞ்சி, குறிஞ்சினா சுனைநீர். ரீசெண்டா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் போட்டு லேட்டஸ்ட் வீடியோ ஸ்மார்ட் ரிவிஷன்ல கொடுத்திருந்தோம், அது அப்படியே கேட்டாங்க. குறிஞ்சினா சுனைநீர். இந்த ஒன்னு கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். முல்லைனா காடு சம்பந்தப்பட்டது, காட்டாறு. 2 கரெக்டா கெஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு நீங்க சரியா ஆன்சர் பண்ணிருக்கலாம். மருதம்னா மனைக்கிணறு, நெய்தல்னா மணற்கிணறு. இது ஈஸி. அப்படியே டெஸ்ட்ல கொடுத்த சேம் மேட்ச். கிண்கிணி, கிண்கிணினா காலில் அணிவது. சூழி அப்படிங்கிறது தலையில் அணிவது. சுட்டி அப்படிங்கிறது நெற்றியில் அணிவது. குழை அப்படின்னா காதில் அணிவது. பொருந்துள்ள இலக்கண குறிப்பு. கேள்வி நான் வினையான பேர் சரி, ஆடுக வேங்கோல் மற்றும் சரி. காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படிங்கிறது எண்ணுமையில வரும். இந்த உண்மை தொகை கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 3 பொருந்தியுள்ளவை. கடற்கூத்து, கடற்கூத்து வந்து சிங்காரம். வானம் வசப்படும் பிரபஞ்சன். நம்ம லாஸ்டா கூட கொடுத்தோம் பாருங்க. வானம் வசப்படும் பிரபஞ்சன். உனக்கு படிக்க தெரியாது டைரக்ட் கொஸ்டின் தான். கமலாயன். மானாவாரி மனிதர்கள் இலக்கியம் கி ராஜநாராயணன். பொறுத்துக. கொம்புலேருந்து பிரிவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறு கிளை. சினையிலேருந்து பிரிவது உங்களுக்கு போத்து. போத்திலிருந்து பிரிவது குச்சி. குச்சியிலேருந்து பிரிவது இணுக்கு. இப்போ லா காலேஜ் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, குச்சியிலேருந்து பிரிவது இணுக்கு அப்படின்னு. இந்த ஒன்று மட்டும் நீங்க கரெக்டாக கெஸ் பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ கூட போட்டிருப்போம், அந்த கரெக்டாக அந்த D3 மட்டும் ஞாபகம் வச்சிருந்தீங்கனாலே இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் D3 மட்டும் தான் இருக்கு. மற்றெல்லாம் அப்படியே நீங்க அடிச்சிருக்கலாம். உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தேர்ப்பாகன் வரும். அதாவது தேரை ஓட்டிய பாகன், அதான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பண்பு தொகை செம்மையான காந்தல் செங்காந்தல். இருபெயர்ட்டு பண்பு தொகை பனைமரம். வினைத்தொகை செல்வழி. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் சி. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்கள் ஒன்றாக காற்று மாசுபாடு இல்லை. இது வந்து கூற்று தவறு. ஏன்னா கண்டிப்பா வந்து உண்டு. 5வது காரணமா இருக்குது. மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்கள் 5வது காரணமா மாசுபாடு இருக்கு. அடுத்து புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது, மிகுதியாக பட்டாசு வெடிப்பது போன்ற காரணங்களால் காற்று மாசடைதலை கண்டிப்பா மாசடையுது. அப்ப ரெண்டுமே தவறு. திருவிளையாடல் பாடம் காண்டங்களின் வரிசையை தேர்க. இப்போ லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஒரு வீடியோ 70 கேள்வி கொடுத்துருப்போம் பாருங்க, அந்த ஆர்டர் கரெக்டா சொல்லிருப்பேன். மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவை காண்டம். இதுதான் இது சரியான ஆர்டர். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். நற்றினை அடிக்கான பொருத்தமான பொருள். நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் பண்பு. அல்லினாலே நடு இரவு. ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலி ஆங்கிலத்தில் ஜி. போப் மொழிபெயர்த்தார். தவறு. ரவீந்திரநாத் தாகூர் தான் ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. பாரதியாரின் கவிதைகள் அவரது காலத்திலே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டன. இல்ல, மொழிபெயர்த்து நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிப்பாங்க புக்ல. பிறமொழி இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பிடுவதற்கு மொழிபெயர்ப்பு உதவுகிறது. இதுதான் சரி. ஸோ கூற்று 3 மட்டும் சரியானது. வெண்பாவில் இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டும் பயின்று வரும். இது சரிதான். வெண்பாவின் ஈற்று சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். இதுவும் சரிதான். அந்த டேபிள் கொடுத்திருப்பாங்க. கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. பொறுத்துக. வலவா வா, வான்னு இருக்கு பாருங்க, விழித்தொடர் அழைக்கிறது. இது கெஸ் பண்ணிருக்கலாம். அவருக்கு கொடு, டைரக்டா கூ வந்து வெளிப்படையா வருது, அப்ப அது வேற்றுமை தொடர். அவருக்கு கொடு வேற்றுமை தொடர். ஆடி முடித்தனர் ஈ வருதா, அப்ப வினையச்ச தொடர். சொல்லத்தக்க கருத்து கூட்டுநிலை பெயரச்ச தொடர். கரெக்ட் ஆப்ஷன் பி. பொருந்தாத தொகை சொல்லை தேர்க. மலர்கை, இது இங்க வராது. ஏன்னா சாரை பாம்பு, மார்கழி திங்கள், வெண்டைக்காய் இதெல்லாம் இருபெயர்ட்டு பண்பு தொகை. மலர் போன்ற கை ஓமை தொகை, அதனால இது பொருந்தாத தொகை மலர்கை தான். ஓப்பின் காரணமாக பெண்பாலை ஆண்பாலாக அழைப்பது. இது வந்து பால் வழுவமீதி. பெண் பிள்ளைகளை வாடவாச வாடாக்கானு கூப்பிடுறோம் இல்லையா, அது வந்து பால் வழுவமீதி. நிறைய தடவை பார்த்துருக்கோம். இது வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் நருந்தொகை. டைரக்ட் கொஸ்டின். வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் நருந்தொகை. டெஸ்ட்ல கொடுத்துருப்போம் பாருங்க. மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்று நெல்லை சிறப்பிக்கும் இலக்கியம். இது வந்து முக்குடல் பல்லு. இது வந்து நீங்க கொஞ்சம் கெஸ் பண்றது கஷ்டம் தான். ஏன்னா இது இயல் 3ல முடிவுல கொடுத்துருப்பாங்க. மொழியை ஆள்வோம் அப்படின்னு பழைய சோறுன்னு ஒரு டாபிக் சின்னதா கொடுத்துட்டு அதுல ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. டெஸ்ட் வைக்கிறதுக்காக இந்த கேள்வி வச்சிருக்காங்க. படக்கை வினையை தேர்க. பேசினார்கள். பலவின்பால் தொடரை தேர்க.
மலைகள் மீது மேகம் திரண்டது. இது நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் எழுதியிருக்கணும். வீரர்களும் மக்கள் கூட்டமும் எதுல சேர மாட்டாங்க, முதல்ல அக்ரில வரமாட்டாங்க, அவங்க உயர்திணை சேர்ந்தவங்க. அப்ப இது 2 கிடையாதுன்னு நம்ம கெஸ் பண்ணியிருக்கணும். ஒன்றன் பால் பலவின் பால் எதுல வரும், நமக்கு அக்ரிணைக்கு தான் வரும், உயர்திணைக்கு வராது. ஆனா இங்க பாருங்க, புறா இருக்கு, மலைகள் இருக்கு. புறாங்கிறது ஒன்றன் பால், புறான்னு ஒன்றை மட்டும் குறிப்பிடுறது. மலைகள்ங்கிறது பல, அதான் பலவின் பால். மலைகள் மீது மேகம் திரண்டது. இது புரிஞ்சுக்கிட்டு தான் எழுதணும் இந்த கொஸ்டின் நீங்க. கரிசல் வட்டார சொல்லகராதை உருவாக்கியவர் டைரக்ட் கொஸ்டின் கி ராஜநாராயணன். முகம் வேறுபடாமல் விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் குறள் அடியை தேர்க. மோப்பக்குழையும் மணிச்சம். திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு மோப்பக்குழையும் மணிச்சம்னு. சரியான விடைதான். வலிமிகின் வழி இல்லை. டைரக்ட் கொஸ்டின் ஐயூர் முடவனார். நம்ம டெஸ்ட்ல கொடுத்துருப்போம் பாருங்க இந்த கொஸ்டின். அப்படியே கோவலன் கண்ணகி கதை கூறி அடிகள் நிறைய அழுகை. இதுவும் டைரக்ட் கொஸ்டின். சீத்தலை சாத்தனார். ஸோ முதல் 1லேருந்து 20 கேள்விக்கு உங்களுக்கு 2 மார்க்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக அதுக்கு 40 மார்க்ஸ் இருக்கும். அடுத்து 21லேருந்து 30 வரைக்கும் 1 மார்க், அதுக்கு 10 மார்க். ஸோ டோட்டலாக 50 மார்க்ஸுக்கு நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ இமீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார்